வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த ஆடி மாதத்தில் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? இந்த சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல மாதமாக இந்த ஆடி மாதம் அமைவதற்கு வாய்ப்பு உள்ளது. சந்தோஷமான செய்திகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். உங்களுடைய உறவினர்களுக்கு நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருந்த காரியங்கள் வெற்றியடையும். உங்களுடைய மகன் மகள் போன்றவர்களுக்கு குழந்தை பிறந்த செய்தி, திருமணம் நடைபெறுகின்ற செய்தி, இது போன்ற சுப செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தவரையில் ஒரு சில அஜீரண கோளாறுகளோடு இந்த மாதம் தொடங்குகிறது. நேரத்தில் உணவு உட்கொண்டு உங்களுடைய வேலை பளுகளை குறைத்து கொண்டு உங்களுடைய உடலுக்கு தேவையான ஓய்வுகளை வழங்கினீர்களேயானால் இந்த மாதம் நல்ல மாதமாக அமையும். ஏன்னா தூங்குறதுக்கு டைம் இருக்காது. இந்த தூங்குறதுக்கு டைம் இல்லாமல் இந்த மாதத்தில் இவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் செரிமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதனால் 2 நாட்கள் நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அதை தவிர்க்க வேண்டும் என்றால் முன்னேற்பாடாக உங்களுடைய வேலை பளுகளுக்கு இடையில் ஓய்வு அப்படிங்கிறத நீங்களே அதை ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல விதமாக படிப்பார்கள். ஏன்னா புதன் இப்போ ஒரு 10 நாளில் திரும்ப சிம்மத்துக்கு வந்துடுறார். அதனால் நல்ல விதமாக படிப்பார்கள், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சுக்கிர பகவானும் இந்த மாதத்தில் சிம்மத்துக்கு வருகிறார். பணம் வரவு அப்படிங்கிறதுல பிரச்சனை எதுவும் இருக்காது. வியாபாரிகளுக்கு நல்ல விதமாக வியாபாரமாகும். ஒரு சிலருடைய பொருட்கள் காணாமல் போவதற்கு இந்த மாதத்தில் வாய்ப்புகள் உண்டு. அதை புரிந்து கொண்டு உங்களுடைய உடைமைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. குழந்தைகள் நல்ல விதமாக படிப்பார்கள், அதில் எந்த மாறுதல்களும் இல்லை. அதோடு இந்த மாதத்தில் திருமண தடை அப்படிங்கிறது இருக்காது. திருமணம் நடைபெறக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய முன் ஏற்பாடுகள் நடைபெறுவதற்கு இந்த மாதம் சிறப்புடைய மாதமாக அமைகிறது. குழந்தையின்மை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இவர்களுக்கு வெற்றியடையக்கூடிய மாதமாக இருக்கும். கலை சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உங்களுக்கு உயர் அதிகாரியாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே தன்மையுடன் பேசி உங்களுடைய வெற்றிகளை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்கள் இந்த மாதத்தில் வெற்றியுடைய ஒரு மாதமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனமுடன் கையாளுவது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. இந்த கவனமுடன் கையாளுவதனால ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பொருட்கள் திருடு போவதற்கு இந்த மாதத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருப்பதினால் தயவு செய்து கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறத பார்த்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செவ்வாய் ஹோரையில் தீபமேற்றி முருகனை வழிபாடு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் நல்ல விதமாக நடைபெறும். அதில் எந்த மாறுதல்களும் இல்லை. சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாக அமைகிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஆடி மாத ராசி பலன். ஆடி மாத ராசி பலனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்மராசி காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்மம் காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசி சிம்மராசி. சிம்மராசி நேயர்கள் பாருங்கள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க.
அதாவது பார்த்திங்கன்னா ஆளுமை திறன் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அடுத்தவங்களை வழி நடத்துவாங்க. மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே வெளிப்படுத்துவாங்க. சிம்மராசி ஒரு அருமையான ராசி. இறக்க குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். கோபமும் அதிகமாக இருக்கும். கோபம் அதிகமாக வரும். சிம்மராசி நேயர்களுக்கு வந்து பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம் கோபம் வராது, ஆனால் வந்த மாதிரி இருக்கும். அதிகமாக கோவப்படுவாங்க. அந்த அளவுக்கு குணமும் இருக்கும், நல்ல குணமும் இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல குணம். அடுத்தவங்களுக்காக கொடுத்து உதவி பண்ணுறது, தனக்கு இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணக்கூடிய ராசி சிம்மராசி. ஒரு சில பேர்லாம் அதிகார பதவியில் இருக்கவங்களாம் பாருங்கள் சிம்மராசி நேயர்களாக இருப்பாங்க. 10 பேர் 20 பேர் அவங்ககிட்ட வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க சிம்மராசி நேயர்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு ராசி சிம்மராசி. சரிங்களா? அன்பு, பாசம், இறக்க குணம் இவங்ககிட்ட ஜாஸ்தி அதிகமாக இருக்கும். இந்த மாதம் சிம்மராசி நேயர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பொது பலனாக பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்கள் ராசி அதிபதி சூரியன். உங்கள் ராசி அதிபதி சூரியன் வந்து பாருங்கள் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கடகராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் கடகராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த மாதம் விரயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. சரிங்களா? ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுவார்? விரயத்தை கொடுப்பார். அலைச்சல் திருச்சல் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் அலைச்சல் திருச்சல் இருக்கும், விரயங்கள் இருக்கும். என்ன விரயம்னா உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கலாம், ஏசி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம், இல்லை வாகனம் வாங்கலாம். இதெல்லாம் சுப விரயங்கள். இந்த மாதிரி விரயங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஒரு சில பேர் கண்டிப்பாக விரயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவும் வந்துடும். ஏன்னா 12ஆம் இடங்கிறது மருத்துவமனை குறிக்கிற இடம். அந்த இடத்துல சூரியன் இருக்கிறனால மருத்துவ செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். சரிங்களா? உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி புதன். அவர் நல்லா இருக்காருங்க. புதன் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஜென்ம ராசியிலே 3ஆம் தேதி வந்துடுவார். ஆடி மாதம் 3ஆம் தேதி ஜென்ம ராசியிலே 2ஆம் அதிபதி வர்றது. பணம் உங்களை தேடி வருதுன்னு அர்த்தம். பணம் வரும். அந்த பணத்தை வந்து தக்க வைக்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. பணம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி செலவு உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இந்த மாதம் ஆடி மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு செலவு கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒன்று பொருள் வாங்குறது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ண போகிறீங்க. ஆனால் பணமும் உங்களுக்கு வரும். ஒரு ராசிக்கு வந்து சனி 7ஆம் இடத்துல இருக்கார். சனி 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ஜென்ம ராசி பார்க்குறாரு. யாரையும் நம்பாதீங்க. நண்பர்களை நம்பாதீங்க. முக்கியமாக நண்பர்கள் நம்பாதீங்க. கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா, அவங்கள நம்பாதீங்க. கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை வருது நண்பர்களால், கூட இருக்கவங்கனால தான் பிரச்சனை வரும். கவனமாக இருக்கணும். சரிங்களா? மற்றபடி திருமணத்துக்கு உண்டான முயற்சி பண்ணலாம். சரிங்களா? ஆடி மாதத்தில் யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆனால் திருமணத்துக்கு உண்டான முயற்சி பண்ணலாம். அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை யார், என்ன, அதை வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை யார், அதாவது கணவன் யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி யாருன்னு உங்களுக்கு இந்த மாதம் தெரிய வந்துடும். திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம். கூட்டுத்தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க. பெருசாக முதலீடு போட்டுறாதீங்க. இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டை யாரையும் நம்பி போட்டுறாதீங்க. கணவன் மனை உறவில் கவனமாக இருக்கணும். கணவன் மனை உறவில் கொஞ்சம் மனக்கசப்பு இந்த மாதம் வரும். சின்ன சின்ன மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு வரும். கவனமாக இருக்கணும். சரிங்களா? 8ல் ராகு இருக்குது. இந்த பங்குச்சந்தையில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை போடுறேன், அந்த ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த பிட்காயின் இதிலெல்லாம் போய் பணத்தை போடுறேன்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாத விரயங்கள் வரும். கவனமாக இருக்கணும். நீங்கள் சுபவிரயமாக மாற்றிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல செவ்வாயும் குரு இருக்காங்க. செவ்வாய் குரு 10ல் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்புங்க. உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதி, ராஜயோகாதிபதி யார்? குருவும் உங்களுக்கு செவ்வாயும் தான். அந்த கிரகம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திலிருந்து 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும். இந்த மாதம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க சார், வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன், வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை, அடுத்த கட்டத்துக்கு எங்கன்னா நகர முடியல, போக முடியல, இப்படியே இருக்கும், செலவு அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் தொழில் நல்லா இருக்குங்க. அருமையாக இருக்கும். வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். இந்த மாதம் அடுத்த மாதம் உங்களுக்கெல்லாம் அருமையாக இருக்கும். அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. ஆவணி மாதம், இந்த ஆடி முடிஞ்ச ஆவணி மாதம் பாருங்கள், அருமையாக இருக்கும். ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் வரவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு செலவும் இருக்கும். அது கன்ஃபார்ம் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் 10ல் செவ்வாய் குரு இருக்கிறனால இந்த ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இந்த பூமி சார்ந்த துறையில் இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த காவல்துறையில் இருக்கவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, டாக்டர்ஸாக இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது மருத்துவ கிரகம். யூனிஃபார்ம் சர்வீஸ் ஒருத்தருங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் தான் பண்ண முடியும். அந்த ஃபீல்டு மேலே அவங்களுக்கு ஒரு நாட்டம் வரும்.
இப்போ 10ல் செவ்வாய் குரு இருக்கிறனால சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும், பிரச்சனையே கிடையாது. புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க கூட இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைச்சோம். புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. வீடு வாங்கலாங்க இந்த மாதம், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், இடம் வாங்கலாம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சரிங்களா, அருமையாக இருக்குது உங்களுக்கு. அதுக்குண்டான முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சரிங்களா, ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. தடங்கள் வராது, தடங்கள் இல்லாத நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம். செலவு வரும், ஆனால் சரிங்களா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீ செலவு பண்ண போகிறீங்கன்னு காமிக்குது. ஏன்னா ராசி அதிபதி 12ல் இருக்கார். ஒரு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வருங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா ராசி சனி பார்க்குறார். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது, பயப்பட வேண்டாம். உங்களுக்கு சுக்கிரன் பாருங்கள், இந்த மாதம் உங்களுக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரனும் உங்களுக்கு முயற்சி ஸ்தான அதிபதி சுக்கிரனும் ஆடி மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஜூலை 31ஆம் தேதி உங்கள் ராசியிலே இருக்கார். அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. வண்டி வீடு வாகனம்காக முயற்சி பண்ணுறது, தொழிலை டெவலப் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். வேலை இல்லாமல் இருக்கவங்க, உங்கள் வேலையே இல்லைங்க சார், சும்மா வீட்டில் இருக்கோம், பிரச்சனை மேலே பிரச்சனையே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையே பார்க்குறாரு. நல்லாயிருக்கும் உங்களுக்கு. குடும்பத்தில் இருந்த இந்த குழப்பங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாமே கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா, ஒரு சில பேத்துக்கு கணவன் மனைவி உறவில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்பு வரும், கவனமாக இருங்க. ஏன்னா 7ல் சனி இருக்கார், மனக்கசப்பு கொடுத்துருவார். சரிங்களா, அது மட்டும் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 9ஆம் இடத்தை, அதாவது 9ஆம் பார்வையே குரு 6ஆம் இடத்தை பார்க்கறனால, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதாவது இருந்துச்சுன்னா கூட அது கூட உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். நல்ல வேலை கிடைக்கும். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா 6ஆம் இடங்கிறது வேலை இதெல்லாமே கொடுக்குற இடம் இந்த 6ஆம் இடம் தான். அது உங்களுக்கு நல்லா இருக்குது. 10ஆம் இடங்கிறது பதவி உயர்வு. அந்த இடத்துல குரு இருக்கார், செவ்வாய் இருக்கார். குரு செவ்வாய் குருமங்கல யோகம், அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு, பாசிட்டிவாக இருக்குது உங்களுக்கு. சரிங்களா, நல்லபடியாக பயன்படுத்துங்க இந்த மாதம். சரிங்களா, வரவும் உங்களுக்கு இருக்கும், பண வரவும் இருக்கும், செலவும் உங்களுக்கு இருக்கும். செலவும் பண்ண போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், கவனமாக இருங்க. கணவன் மனைவி விஷயத்தில் கவனமாக இருங்க. நண்பர்கள் கூட்டு தொழில் விஷயத்தில் கவனமாக இருங்க. புதுசாக நண்பர்கள் உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா அவங்க யார் என்னன்னு முழுசாக தெரியாமல் பழகாதீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. சரிங்களா, யாரையும் நம்பி பணத்தை போட்டு முதலீடு போட்டு ஏமாந்துட வேண்டாம் இந்த மாதம். சரிங்களா, மற்றபடி உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு வேலை தொழிலெல்லாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. புதுசாக பழகிறவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராதுங்க. இந்த ஆடி மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாதம்னே சொல்லிடலாம். சரிங்களா, அடுத்த மாதமெல்லாம் ஆவணி மாதம்லாம் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருப்பீங்க. சரிங்களா, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, நீங்கள் எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, இந்த பிறவியில் நீங்கள் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்குது, உங்கள் விதி எப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் என்ன வயசில் இருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் வயசு என்ன. ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் தலையெழுத்தை தீர்மானிக்கும். நவகிரகங்கள் மனுஷன் ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான். இந்த நவகிரகங்களோட தாக்கம் உங்கள் உடம்புல எப்படி இருக்குது, இப்போ என்ன தசாபுத்தி போகுது, என்ன வயசில் இருக்கீங்க, அதுதான் விஷயமே. இதை பார்த்தா நம்ம 100% துல்லியமாக சொல்லிடலாம். இது எது நடக்குது, எது நடக்காது, இப்படி தான் இருக்கும்னு சொல்லிடலாம், அடித்து சொல்லிடலாம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். என்ன வயசில் இருக்கீங்க, 20 வயசுக்குள்ளே இருக்கீங்களா, இல்லை 35-40 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, இல்லை 30 வயசுக்குள்ளே இருக்கீங்களா, உங்களுக்கு திருமணம் எப்போ நடக்கும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், எப்போ தொழில் ஆரம்பிக்கலாம், இல்லை வேலைக்கு தான் போகணுமா, பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா, வெளிநாடு போகலாமா வேண்டாமா, உங்களோட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சிரும். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம். அன்பான சிம்மராசி அன்பர்களே, சிம்ம லக்னக்காரர்களே, இந்த மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரம் மேஷத்துக்கு சிம்மம் 5ஆம் இடம். ஆனா சிம்மம் தான் இருக்கிறதுலயே உயர்வான ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மேஷம் இருக்கு, சிம்மம் இருக்கு, விருச்சிகம் இருக்கு. இந்த 3 சூரியன் சம்பந்தப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிரகங்களுக்கு 2 ராசி,
இப்ப மேஷத்துக்கு விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய், ரிஷபத்துக்கு துலாத்துக்கு சுக்கிரன், மிதுனத்துக்கு கன்னிக்கு புதன், தனுசுக்கு மீனத்துக்கு குரு, மகரத்துக்கு கும்பத்துக்கு சனி. சரியா போச்சா? சிம்மத்துக்கு சூரியன், கடகத்துக்கு சந்திரன். இந்த 2 பேர் தான் அப்பா அம்மா. இவருடைய குழந்தைகள் தான் மற்ற எல்லா கிரகங்களும். இதுதான் கணக்கு. இவர்கள் பார்த்து கொடுக்கக்கூடிய கிஃப்ட். இப்போ ஒரு 20 ஏக்கரா இருக்கு, அந்த காலத்து மாதிரியே வச்சுங்க. ஒரு 8 குழந்தைகள் இருக்காங்க, 7 குழந்தைகள் இருக்காங்க. ராகுவுக்கும் கேதுவுக்கும் வீடு கிடையாது. அதனால இந்த சூரியன் சந்திரனை தவிர்த்து, ராகு கேதுவை தவிர்த்து 5 பேர் குழந்தைங்க. இந்த 5 குழந்தைகளுக்கு இந்த சூரியனும் சந்திரனும் அப்பாவும் அம்மாவும் தங்களுடைய சொத்தாக இருக்கக்கூடிய ராசிகளை பிரிச்சு கொடுக்கிறாங்க. அதுதான் இதெல்லாம். ராகு கேதுவும் எந்த வீட்டில் உட்கார்தோ அந்த வீடு அவங்களுக்கு சொந்தம். இது ஒரு பஞ்சாயத்து தீர்ப்பு. அதனால இந்த சிம்மம் தனித்துவமானது. சிம்ம சூரியன் எல்லாம் தனக்குன்னு ஒரு சில கொள்கைகளை வச்சுக்கிறோம். அந்த கொள்கைப்படிதான் இருக்க முடியுமான்னு பார்த்தா முடியாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். உங்களை திட்டுபவர்களையே நீங்கள் பிற்காலத்தில் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களா மாறிடுறீங்க. அதுதான் கடக சந்திரனும், அதாவது சந்திரனும் சூரியனும் 2 கிரகமே. உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, உங்க மனசுல அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன வேணா செய்வீங்க. அவங்க பேசினதெல்லாம் மறந்துடுவீங்க, அவங்க திட்டினதெல்லாம் நீங்க மறந்துடுவீங்க. அதனாலதான் சிம்மராசிக்காரர்கள் உங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. எனக்கு நகை வளர்த்திக்க கூடாது, பிடிக்காது, பேனா இப்படி எழுதணும், பென்சில் இப்படி எழுதணும், நோட்டு இவ்வளோ நீட்டாக இருக்கணும், இருக்கிற இடம் நீட்டாக இருக்கணும், அழகு இருக்கோ இல்லையோ சுத்தம் இருக்கணும். இதெல்லாம் உங்களுடைய கொள்கை கோட்பாடு. ஆனால் வேற வழி இல்லை. உங்க கூட வந்து சேர்றாங்க பாருங்க, அவங்களால நீங்க கெட்டு போறீங்க. உங்க கொள்கைப்படியே இருக்கணும். 5 அடி தள்ளி நின்றுதான் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க பேசணும்னு வச்சுங்க. திடீர்னு பக்கத்தில் வந்துடுறாங்க, அவங்க பேர்ல நீங்க வருத்தப்பட்டாலும் வேற வழி இல்லை. மூஞ்சுக்கு முன்னாடி அவங்கள பேசாம நீங்க உங்களுடைய பார்வையில விலகினா சரி அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கொள்கைகளை நீங்க வச்சுக்கணும். ஆனா அவங்க உங்களுக்கு கூட இருந்தே உங்களுக்கு கெடுதல் தான் பண்ணுவாங்க. கணவனாக இருந்தால் மனைவி, அப்பா, அம்மா, கூட பிறந்தவர்கள் உட்பட, மனைவியாக இருந்தால் கணவன், கூட பிறந்தவர்கள், அப்பா, அம்மா, குடும்ப உறவுகள் உட்பட, நீங்கள் தனி அவர்கள் தனி. இப்படிதான் இருக்கும் இந்த மாசத்துல. அதனால யாருகிட்டையும் எந்த கலந்து ஆலோசனையும் உங்களுக்கு இந்த மாசத்துல தேவையில்லை. இது பொது பலன். படிக்கக்கூடியவர்கள் படிப்பை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரம் இல்லை, ஏதோ படிச்சுட்டு இருப்பாங்க. மேல் படிப்பு படிக்கக்கூடியவர்கள் அரியல்ஸை பாஸ் பண்ற அளவுக்கு ஒரு படிப்பினுடைய தன்மை இருக்கும். அதனால சிறப்பான இடத்துல கல்வி, சிறப்பான கல்வி 2மே இருக்கும். திருமணத்துக்குண்டான காலகட்டம் 7ல் இருக்கக்கூடிய சனி வக்கரகதியில் இருக்கு. அதனால உங்களுக்கு சனி பகவான் இப்போ உங்களுடைய வேலைகளை தடங்கல் செய்ய மாட்டார். அதனால திருமணத்துக்குண்டான அத்தனை வேலை வாய்ப்புகளையும் நீங்க அனுசரிச்சுக்கலாம். ஆனா இது ஆடி மாசங்கிறவங்க அதை விட்டுறலாம். ஏன்னா எல்லாத்தையும் எங்களால இது நல்லது இது கெட்டதுன்னா பிரிச்செல்லாம் சொல்லி எங்களால மாற்ற முடியாது. அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, ஒரு கல்யாணம், அந்த கல்யாண வீட்டில் போய் அந்த குருக்கள் புரோகிதர் அவர் தான் கல்யாணம் பண்ண போறார். நீங்க என்ன சமுதாயமா இருந்தாலும் சரி, என்ன சமூகமா இருந்தாலும் சரி, உங்க சமூகத்துக்கு தகுந்த புரோகிதர் தான் கூட்டு போறீங்க.
அவர்களுக்கு தெரியும்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா அவங்க சிறப்பா பண்ணுவாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு சில சங்கியங்கள் இருக்கும். அங்க போய் அவர்கிட்ட போய் அவரை நோண்டி, நீங்க இது இப்படி பண்ணிட்டீங்களே, இது இப்படி இல்லை பண்ணோம், இது இப்படி பண்றீங்களே, இப்படி பண்ணும். சாங்கியம் என்பதே எல்லாம் ஒரே வகைதான். அது ஊருக்கு ஊர் மாறுபடும், வாஸ்தவம். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வேணா அவர் பொறுப்புல விட்டுறணும். அவரை போய் நீங்க பிரச்சனை பண்றதுனால அவர் இருக்கிறதையும் சொதப்பிட்டு போயிடுவார். இது உண்மையான விஷயம். அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அவருடைய பொறுப்புல அந்த விஷயத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா அது நல்ல முறையில் இருக்கும். இது இந்த திருமணத்துக்காக நான் சொல்றேன். ஆடி மாசம்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறது இல்லை, ஏற்கனவே பேசிட்டு இருப்பீங்க, அதனுடைய கண்டினியூஷன் பேசுறதுக்கு இது தடங்களே கிடையாது. ஆனா அதுக்கு இந்த ஆடி மாசத்தை கொண்டு வந்து பேசாம விட்டுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அது பேசுறதுக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு முன் வாய்ப்பு கிடைச்சிருது, அவங்க தட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கு இவ்வளவு பெரிய பதிவு நான் சொல்ல வேண்டிய விஷயமே கிடையாது, இதுதான் உண்மை. அதனால இந்த ஆடி மாசம் சுபகாரியங்களுக்கு ஏற்றது அல்ல, சுபகாரியம் செய்ய போறது அல்ல. ஆனா வேலைக்கெல்லாம் வந்து இந்த ஆடி மாசம் எல்லாம் பார்க்க கூடாது. உத்தியோகம், வியாபாரம் பண்றதுக்கு, வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஆடி மாசம் பார்க்க கூடாது. தாராளமா புதுசா தொழில் தொடங்கலாம். ஆடி 18க்கு மேல கண்டிப்பாக நிறுவனங்களை ஓப்பனே பண்ணலாம், ஓப்பனிங் செரிமனிலாம் வைக்கலாம். ஆடி மாசம் புதியதாக கல்யாணம் ஆனவர்கள் பிரிந்து வைக்கக்கூடிய மாதமாகவும் இது இருக்கும். அதனால அதை வந்து மனசுல வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நீங்க இது பண்ணி. நான் சொல்றது 35 வயசுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு உத்தியோகஸ்தானம் வலுவாக இருக்கு, 10ஆம் இடம் சிறப்பா இருக்கு, குரு இருக்கு, குரு கூட செவ்வாய் வருது, குருமங்கள யோகம் இருக்கு. அதனால நல்ல இடத்துல ஐடி கம்பெனியில தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, வேலை வாய்ப்பு இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதுக்கெல்லாம் அந்த ஆடி மாசம் பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. 15/8க்கு மேல ஆவணி பிறந்துருது. அதனால இந்த ஆடி மாசங்கிற கணக்கு வைக்காம வேலை கிடைச்சதுன்னா உடனே ஜாயின் பண்ணிக்கணும். அதே போல மீட்டிங்கு, இன்டர்வியூ அட்டன் பண்றது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சிறப்பாக உங்களை நல்ல இடத்துல உட்காத்தி வைக்கும். இந்த சூரியனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களோட உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களை முன்னாடி உத்தியோகத்தில் பண்ணும். வியாபாரத்தில் கொஞ்சம் சுமாரான நேரம், வியாபாரம் கொஞ்சம் லாபம்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். உங்களுடைய தொழிலில் நீங்கள் நிறைய எஃபெக்ட் கொடுக்கணும். வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் கொஞ்சம் நிறைய நீங்கள் எஃபெக்ட் கொடுக்கணும். நீங்கள் எல்லா விஷயத்திலையும் அனுசரித்து போகிற மாதிரி ஒரு ட்ராமாவாவது பண்ணி குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுங்க. குடும்ப உறவுகளில் விரிசல் விழுகிற அளவுக்கு வெளி நபர்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அதே போல அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு குடும்பத்தில் சண்டை சச்சரவை உருவாக்கிக்காதீங்க, பொறுமையா இருங்க. 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூட சில சிரமங்கள் இருக்கும். வெளியூர் பிரயாணம் தவிர்ப்பது நல்லது. எல்லா விஷயமும் குடும்பத்தோட குடும்ப விஷயத்துக்காக மட்டும் செய்யுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆடி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னா தெய்வங்களுக்கு உகந்த மாதம். எந்த கோயில் போய் போனாலும் சரி, இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா திருவிழா, பண்டிகை, விசேஷம் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அதே மாதிரி குலதெய்வத்துக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம். நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியாமலே இருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சு எப்போ போகிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஆனால் குலதெய்வத்துக்கு ஆடி மாதத்தில் போய் கும்பிட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்.
ஆடி மாதம் 18 தேதி முடிஞ்சு போகணும். ஏன்னா ஆடி மாதம் 18 தேதி முடிஞ்சு போனால் போர்க்களம் முடிஞ்சு வாட்டி தான் போகணும். அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆடி மாதம் 18 தேதி வரைக்கும் சுப காரியங்கள் பண்ணக்கூடாது. எந்த காரியம் செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது கட்டலாம், தப்பு இல்லை. புதுசாக கட்ட ஆரம்பிக்கக்கூடாது, கல்யாண பேச்சு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போகக்கூடாது, மாப்பிள்ளை பார்க்க வர சொல்லக்கூடாது, தொழில் தொடங்கக்கூடாது, சுப விசேஷங்கள் பண்ணக்கூடாது. ஒரு வண்டி வாகனம் வாங்குற மாதிரி இருந்தால் கூட இந்த 18 முடிஞ்சு போர்க்களம் முடிஞ்சு வாங்குறது நல்லது. ஏன்னா 100% ஆடி போர்க்களத்தில் எந்த காரியம் செஞ்சாலும் அது ஒரு போராட்டமாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஆடி மாதம் 18 தேதி வரைக்கும் கொஞ்சம் காலதாமதம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். அப்போ இந்த ஆடி மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஆடி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது குரோதி வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுதுங்க. அன்னைக்கு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் விருச்சக ராசியில், அதாவது மிதுன லக்னத்தில் சனி பகவானுடைய திசையில் 216 டிகிரியில தான், அதாவதுன்றது இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துப்படி 5வது ராசியான சிம்ம ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதல்ல கிரக அமைப்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறாரு, அப்போ அதனுடைய வேலைகள் என்ன செய்யும் அப்படின்றத பார்த்துக்கலாம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியில், ஏன்னா ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். ரிஷப ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாய் இருக்கிறாரு, ரெண்டுமே நட்பா இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு, ஏன்னா மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான். புதனுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கடகராசி, கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். அப்ப சந்திரனுடைய வீட்டில் புதன் நட்பில் இருக்கிறாரு, சூரியன் பகையா இருக்கிறாரு, சுக்கிரன் பகையா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து கன்னிராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிபதி புதன் பகவான். கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவானுடைய வீட்டில் வந்து கேது நட்பில் இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுடைய வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு, நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்ப அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதிபதி வந்து சனி பகவான். சனி வந்து ஒரு ஆட்சியா இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா மீனராசிக்கு அதிபதின்றவர் யார் அப்படின்னா குரு பகவான். குரு பகவானுடைய வீட்டில் ராகு வந்து நட்பா இருக்கிறாரு. இதுதான் கிரகத்தினுடைய நிலைகள். இதுக்கு இடையில இருக்க வேண்டிய வீடு எல்லாம் காலியாக தான் இருக்குங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது, அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்துக்கு இப்போ பொதுவாக சிம்ம ராசி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு சிம்ம ராசிக்கு பொதுவாக நம்ம பலன் சொல்லிட முடியாது. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கினது தான் ஒரு ராசி, அதுதான் சிம்ம ராசி. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகம் நட்சத்திரம் 4 பாதங்களுக்கும் அதிபதி யாருன்னா கேது பகவான். மகத்தில் பிறந்த ஜகத்தில் ஆழ்வான்னு சொல்லுவாங்க. அப்படியேப்பட்டவருக்கு வந்து அதிபதி யாருன்னா கேதுக்கு வந்து வீடு கிடையாது, நிழல் கிரகம், சாய கிரகம், வக்கர கிரகம். நிழல் கிரகம்னா என்ன அர்த்தம்? அவருக்கு வீடு கிடையாது. யார் வீட்டில் இருக்கிறாரோ, யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது பண்ணுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே கேது நல்லது பண்ணிட்டே இருப்பார். அப்போ அந்த கேது எங்கே இருக்கிறாரு கட்டான்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு 2ல் வந்து கேது இருக்கிறாரு. 2ஆம் இடம்ன்றது வந்து தனஸ்தானத்தில் கேது இருக்கும்போது கண்டிப்பாக வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே நல்லது பண்ணிகிட்டே இருப்பார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பூர நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். இப்போ இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்றவர் வந்து இப்போ எங்க இருக்கிறாருன்னா உங்க ராசிக்கு 12ல் இருக்கிறாரு, 12ஆம் இடத்துல பகையா இருக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது? கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம் அதிகமாக இருக்கும், கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும், சங்கட செலப்புகள் அதிகமாக வரும். இந்த ஆடி 18 முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுங்க, கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டால் பரவாயில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான். இப்போ இந்த சூரியன் பார்த்தாலும் எங்க இருக்கிறாரு? கரெக்டாக 12ல் தான் பகையா இருக்கிறாரு.
அப்ப 12ல சூரியனும் பகையா இருக்கிறாரு, சுக்கிரனும் பகையா இருக்கிறாரு. அப்ப என்ன ஆகுது, சூரியன்றது தந்தை, சுக்கிரன்றது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை, அதாவது மனைவின்னு சொல்லலாம். எப்படி இருக்கும், கருத்து வேறுபாடுகள் அதிகம். பெண்ணா இருந்தா கணவனுக்கு சரியில்லை, கணவனா இருந்தா மனைவிக்கு சரியில்லை. அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சூரியனும் பகையா இருக்கிறாரு, சுக்கிரனும் பகையா இருக்கிறாரு. அப்ப கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் போராட்டம், கொஞ்சம் சோதானமா கவனமா இருந்துக்கிறது இந்த ஆடி 18 வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லதுன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா சின்ன வாரத்தை பெருசா விரிசல் ஆகலாம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவானே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி 12ல போய் பகையா இருக்கிறாரு. உங்க ராசிக்கு அதிபதியே 12ல போய் மறைஞ்சிருக்கிறாரு. அப்ப எப்படி இருக்குன்னா இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே சுப காரியங்கள் பத்தி பேசுனீங்கன்னாவே இது ஒரு வகையில தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா 1 கோடி பேருக்குமே தடங்களா இருக்காதுங்க. இதுல வந்து அவங்க சுய ஜாதகம் நல்லா இருந்ததா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். சுய ஜாதகம் சரியில்லையா கண்டிப்பா அதுக்குண்டான கஷ்டம் கண்டிப்பா கொடுக்கும். அப்ப எதுக்குமே உங்க சுய ஜாதகம் நல்லா இருக்கா அப்படின்றது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சனி தான். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சனி. அந்த சனி இப்ப எங்க இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல அவர் ஆட்சியா இருக்கிறாரு. அப்ப 7ல அவர் ஆட்சியா இருக்கும்போது என்ன பண்ணுவாரு, அதாவது தொழிலுக்கு சில தடங்கள் கொடுக்கதான் செய்வாரு. ஒரு பொண்ணு நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகும், உங்களுக்கு காலதாமதமாகும். இல்ல ஒரு மாப்பிள்ளை உங்களை வந்து பார்த்துட்டு போறாங்க அப்படின்னா நீங்க பார்த்துட்டு போற நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். பொதுவா சனி வந்து அவர் ஆட்சியே இருந்தாலும் ஜென்மச்சனியில் இருக்கும்போது திருமணங்கள் கொஞ்சம் தடையாகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. எதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களோட ஜாதகம் 7ஆம் இடம் நல்லா இருக்கா, அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம்னா என்ன, 2, 4, 7, 8, 12ல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம். அதே மாதிரி 1, 2, 7, 8 ராகு கேது இருந்தா அது வந்து பாத்தீங்கன்னா நாகதோஷம். அதே மாதிரி 7, 8 அதாவது பார்த்துட்டீங்கன்னா 7, 8ல சனி சுக்கிரன் இருந்தா தாரதோஷம். இது இல்லைன்னா உங்களுக்கு திருமணம் சீக்கிரமாவே ஆயிடும். அப்ப இதுல ஏதாவது தோஷம் இருந்தது அப்படின்னா பழமல் சொல்ற மாதிரி தான், கை கெட்டுறது வாய் கெட்டல, வாய் கெட்டுறது கை கெட்டல, ஜானி யாருன்னா மலம் சரியுது. அப்ப இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாசம் ஆடி மாசம் பாத்தீங்கன்னா படிப்பு பெருசா ஒன்றும் இல்லைங்க, சுமாரா இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். அடுத்தபடி தொழில் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் தொழில் வந்து குழப்பத்துக்கு மேல குழப்பம், நஷ்டம், தொட்டது எல்லாமே தடைதான். ஏன்னா தொழில் காரகனும் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான், சனியுடைய பார்வை 3, 7, 10. அப்ப கும்பத்தில் இருக்க வேண்டிய சனி 3ஆம் இடமா மேச ராசி பார்க்கிறாரு, 7ஆம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி தான் பார்க்கிறாரு. உங்க ராசி தான் சனி பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப சனி வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து வெளிநாடு வெளி மாநிலம் வெளியில போயிட்டு நம்ம இருந்துட்டோம்னா அந்த அளவுக்கு பெருசா பாதிப்பு இருக்காது. நான் பிறந்த ஊர்ல இருக்கிறேன், நான் பிறந்த மாநிலத்தில் தான் இருக்கிறேன், நான் பிறந்த பூரி சொத்துல இருக்கிறேன் அப்படின்னா உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை, வேலைக்கு தகுந்த கூலி இல்லை, பறக்க பாடுபட்டாலும் பட்ட கடனுக்கு வட்டி கட்டாத நிலைமை தான். ஆனா எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசி அப்படின்னாவே காட்டுக்கு சிங்கம் ராஜான்ற மாதிரி வீட்டுக்கு நீங்க தான் ராஜா. யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டீங்க, தான் நினைச்சது சாதிப்பீங்க. அந்த மாதிரி ராசி தான் சிம்ம ராசி. ஆனா அப்படியேப்பட்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 5-6 மாச அளவில் முடக்கத்துக்கு மேல முடக்கம், தடைக்கு மேல தடை தான் இருக்குது. திருமண தடை, புத்திர பாக்கியங்கள் தடை, 2வது வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி மீன தடை. அவங்க சொல்றாங்க வீடு கட்டிடுவங்க, மண் வாங்கிறவங்க, காடு வாங்கிறவங்க, தோட்டத்தொரு வாங்கிறோம் சொல்றாங்களே தவிர சாதிக்கலைங்க. அப்படின்ற மாதிரி இருந்தாலும் 100% வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஒரு அருமையான ஒரு தருணம், அருமையான ஒரு மாற்றத்துல கொடுத்துருக்கிறாரு. எதுக்குமே உங்க சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரிங்களா? சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஆடி மாசம் உங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களோட குறை தீரும், உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுனால மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேங்க. அடுத்து நாம் காண இருப்பது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். காலபுருஷனுக்கு மதிப்பை கொடுக்கக்கூடியது, காலபுருஷனுக்கு நிர்வாக திறமையை கொடுக்கக்கூடியது, காலபுருஷனுக்கு அரசியல் சாசனத்தை
நிர்ணயம் செய்யக்கூடிய ராசி சிம்ம ராசி. அதிவேகம். என்னமோ ஒரு ட்ரெயின் எல்லாம் விடுறாங்கல்ல, அந்த ட்ரெயின் பேர் தெரியல எனக்கு. பாண்டியன் தெரியும், அந்த காலத்தில் கிராண்ட் ட்ரக் ஜிடி எக்ஸ்பிரஸ் தெரியும். இப்போ வைகைன்னு வந்திருக்குது. ராக் போட்டு தெரியும். இப்போ வேற வேற எக்ஸ்பிரஸ் வருதுல, அந்த எக்ஸ்பிரஸுக்கு உரியவங்க தான் சிம்மராசி. ஏன் இதை சொல்றேன்னா, அப்படியே பறக்கக்கூடியது, பறக்கும், மூவ் ஆகாது, ஓடாது, நடக்காது, பறக்கக்கூடிய ராசி. ஏன்? தன்னுடைய வலிமையை, தன்னுடைய திறமையை, தன்னுடைய முயற்சியை செய்து ஆக வேண்டும். அந்த தொழில் முடிச்சு ஆக வேண்டும், ஒரு காரியத்தை முடிச்சு ஆக வேண்டும். இந்த மன நிற்பம், மன திட்பம், மன நுட்பம், அந்த வெறி சிம்மத்துக்கு உண்டு. அன்பு உண்டு, பாசம் உண்டு, நேசம் உண்டு. சாப்பிட்டு போ. எங்க உங்களுக்கு? எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, அவனை கூட சாப்பிட்டு போகட்டும். அந்த மனப்பக்கம் வராதுல்ல, அந்த மனப்பக்கம் வராது. அந்த சிம்மத்துக்கு வரும். அதுக்காகத்தான் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும், கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால சிம்மராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆடி மாசம் ஒரு சிறப்பாக அமையும். உங்களுக்கு தகுந்த தொழில், உங்களுக்கு அரசியல் புகுந்து விளையாடுங்க. வருது 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 2026 வருது. நினைவு வச்சுக்கோங்க, 2026ங்கிற நினைவு வச்சுக்கோங்க. சிம்மராசி, தனுசு ராசி, மேச ராசி, கடக ராசி, விருச்சக ராசி, மீன ராசி எல்லாம் பண்ணிக்கங்க. 2026ல ஒரு ஒரு உறுதித்தன்மையை எடுத்துக்கொள்ளுங்க. வெற்றிக்கான வழியை தேடுதல் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ராசி எல்லாமே உங்களுடைய மாதம், நீங்க பிறந்த மாதம், உங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்க ஜனன ஜாதகத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படிலாம் பண்ணினா நிச்சயமாக இந்த ஆடி மாசம் கவலையே படாதீங்க, மிக அற்புதமாக அமையும். உங்களுக்கு வேண்டிய தொல்லை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஆடி 16ஆம் தேதிக்களாக இன்னும் செழிப்பா வந்துக்கிருவீங்க. ஆடி 16 தான் சுக்கிரன் வர்றாரு. அவர் ஒன்றும் செய்ய போறதில்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு அவன் பிடிக்காதவனாச்சே. 2 சேர் போட்டு உட்காந்துருக்குறோம், நல்லா இங்க வலது பக்கத்துல நல்லா சந்தோஷமா பேசியிருக்கிறோம். இடது பக்கத்துல ஒருத்தர் உட்கார்றான், உங்களுக்கு பிடிக்காதவன். அப்ப உங்க பேச்சு என்ன ஆகும்? உங்க மனநிலை எப்படி இருக்கும்? அப்பா வந்துட்டான்டா, இன்னும் ஃப்ரீயா பேச முடியாதுடா. வெளியே சொல்ல மாட்டீங்க, ஆனா உள்ளே வரும் அந்த உணர்வுகள் இல்லையா? அந்த உணர்வுகள் உள்ளே வரும். அதனால நிச்சயமாக இந்த ஆடி மாசத்துல கண்டிப்பாக நீங்க ஆவணி மாசம் லக்கணமா இருக்கணும். நம்பர் 1 நீங்க தான். ஆவணின்னா என்ன? சிம்ம லக்கணம். ஆவணினா சிம்ம லக்கணமா இருக்கணும். சிம்ம லக்கணம் இருந்தா கிங்கு நீங்க தான். சார் நீங்க பேச மாட்டீங்க, செயல்ல காட்டுவீங்க. அடுத்து நீங்க எதையுமே சொல்ல மாட்டீங்க, ஆர்டர் பண்ணுவீங்க, நீங்க வேலை செய்ய மாட்டீங்க. அப்படிப்பட்ட ராசிக்காரவங்க தான் சிம்ம ராசி. அப்ப கண்டிப்பாக 7 சனி 8 சனி எல்லாம் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்துருங்க, நல்லா இருக்கும். கொஞ்சம் பஞ்சபுராணம் படிங்க. தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், திரு இசைப்பா, திரு இசைப்பா பேரே திரு இசைப்பா. பல்லாண்டு, பஞ்சபுராணம் பாதி பேர், நிறைய பேருக்கு தெரியல. தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், திரு இசைப்பா, அதெல்லாம் ஐயா பாடுனா பாடிட்டு இருப்ப அப்புறம் கேமராமேன் சத்தம் போடுவாங்க. பஞ்சபுராணம் படிங்க. சிம்மராசிக்காரங்க பஞ்சபுராணம், சிவபுராணம், கருட புராணம். அதுக்காக அதையே சொல்லிட்டு இருக்கணும், போர் அடிச்சு போகணும்னு நினைப்பீங்க. சில பேர் சொல்லியிருக்காங்க,
சைவத்தை தான் சொல்லிட்டு இருக்கீங்க, வைணவத்தை சொல்லலன்னு. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிலரும் பொன்னாளி கண்டேன், புரிசங்கும் கை கண்டேன், என் ஆணின் வாழ்.